பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். உங்கள் யாவரையும் ஆத்தும நங்குரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். குறிப்பாக ஜேடிகே டிவிக்காக, ஜீசஸ் த கிங் டெலிவிஷனுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலமான ஊழியங்களை தேசத்தில் செய்து வருகிற அன்பு நிறுவனத்தாரை ஆத்தும நங்குரம் ஊழியங்கள் சார்பாக, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்கனவே அறிந்திருக்கிறது போல நமது ஆத்ம நங்குரம் ஊழியங்களின் சார்பாக ஆத்ம நங்குரம் என 2 மாத பத்திரிகை ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் திரையில் காண்கிற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்வீர்களானால் நாங்கள் அதை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். நாம் இணைந்திருந்து தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சில வார்த்தைகளை தியானித்து நாம் தேவனோடு இணைந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அழகான வார்த்தை ஒன்று உண்டு பரிசுத்த வேதாகமத்திலே. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர். அப்படியானால் கர்த்தர் நமக்கு பெயரிடுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது: இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே கர்த்தர் நமக்கு ஒரு பெயரை நியமித்து வைத்திருப்பார். அந்த பெயரை வைத்த பின்பு கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். அநேகரை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருப்பார். பிறப்பதற்கு முன்பதாகவே, பிறந்த பின்பு, ஊழியத்தில், தரிசனத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த காரியம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய தாசர்களை பெயர் சொல்லி அழைப்பார். ஆனால் அவர்கள் ஏற்கனவே பெயரிடப்பட்டவர்கள் தான் இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே, ஒரு விசேஷித்த சமயத்திலே கர்த்தர் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பார். அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த அழைப்பானது 2 முறை கடந்து வரும். 2 முறை அந்த பெயர் சொல்லி கர்த்தர் அழைப்பார். அப்படியானால் அதில் ஏதோ ஒரு திருப்புமுனை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் தம்முடைய தாசர்களை அழைக்கிற பொழுது 2 முறை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் அதிலே ஒரு திருப்பு முனை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படியாக வேத வார்த்தைகளை நாம் சற்று தியானித்து அப்படிப்பட்டதான அழைப்பையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருந்த தரிசனத்தையும் இன்றைக்கு பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது தேவ பிள்ளைகள் திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம்: அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மிக மிக ஒரு ஆழமான வார்த்தை இது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். தனி ஒருவனாக ஊர் என்னும் கல்தையருடைய தேசத்தில் அழைத்து வந்து கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய காரியங்களையும் வெளிப்படுத்தி வருகிறார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு பெயர் ஆபிராம். பின்பு ஒரு நாள் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு, இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு பின்பு ஏறக்குறைய 25 ஆண்டுகள், இன்னும் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கே கடந்து போனது. ஈசாக்கு பிறப்பதற்கு 25 ஆண்டுகள், ஈசாக்கு பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகள். எந்த இடத்திலையும் கர்த்தர் ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று 2 முறை அழைத்ததில்லை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அழைக்கிறார். இதன் முகாந்திரம் என்ன? இதனுடைய காரியங்கள் என்ன? 11ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வருகிறார். குடும்பமாக அவர்கள் புறப்பட்டு வந்து ஹாரானூரில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை தனியே அழைக்கிறார். அங்கிருந்து கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வருகிறார். ஏறக்குறைய 75 வயது நாட்களிலே ஆபிரகாமும் சாராலும் அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்தும் இங்கே வருகிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரம் அதற்கு பிறகு நடைபெற்ற நாட்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோடு இடைபடுகிறார். ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை கொடுத்ததான தீர்க்க தரிசனங்களை சொல்லி கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரே ஒரு வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இப்படியாக பேசுகிறார். ஆதியாகமம் 15:13: அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவை கடவாய் என்று சொல்லி கர்த்தர் பேசிக்கிட்டே வராங்க. ஒரு அழகான தீர்க்க தரிசனம், அங்கே வாக்குத்தத்தம்
அவரிடத்திலே பேசப்படுகிறது. ஆபிரகாமுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பொழுது அவருக்கு ஏறக்குறைய 85 வயது ஆகியிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் அவர் 85 வயது உள்ளவராக இருக்கிறார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கடந்து போனது. இந்த நாளிலே, இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இந்த நாளிலே, தம்முடைய சந்ததிகளை குறித்து, தம்முடைய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசின அந்த நாட்களில் தானே ஆகார் உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஆகார் நுழைகிறார். கர்த்தர் பேசினது வாக்குத்தத்தமான சந்ததிகளை குறித்து, கர்த்தர் பேசினது ஒரு அற்புதமான நகர்வை குறித்து 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேசி இருப்பார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 16ஆம் அதிகாரத்திலே ஆகார் நுழைந்து விட்டாள். ஆகாரை குறித்து இப்போ 16, 17ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்தோமானால் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏறக்குறைய 85வது வருஷத்துல பேசப்பட்ட வாக்குத்தத்தம் இப்ப ஆகார் நுழைந்த பின்பு, இஸ்மவேல் நுழைந்த பின்பு கர்த்தர் அமைதி ஆயிட்டார். இப்ப 99 வயது ஆகிவிட்டது. 99 வயது ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தானே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறார், சாராவுக்கு சாராள் என்று பெயர் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு பின்பு ஒரு அழகான காரியங்கள் நகர்ந்து வருகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆபிரகாமுடைய இந்த 25 ஆண்டு கால பயணங்கள் கரடுமுரடாக, இல்லை என்றால் சற்று கடினமாக, மென்மையாக கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஈசாக்கு பிறந்து விட்டார். அங்கே குடும்பங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமும் சாராலும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் கடந்து போகிறது. இஸ்மவேல் அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி காரியங்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோடு பேசியிருந்தார். சந்ததிகளை குறித்து வாக்குத்தத்தங்களை பேசியிருந்தார். ஒரு நாள் வருகிறது, மிக முக்கியமான நாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடேன். மிக மிக ஒரு ஆழமான காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நகர்ந்து வருகிறது. ஆபிரகாம் இப்படி கேட்ட உடனே கர்த்தருக்கு சம்மதிக்கிறார். கர்த்தரிடத்திலே சரி என்று சொல்லி அவர் புறப்படுகிறார் பார்க்கிறோம். இந்த புறப்பாடு பயணித்து மோரியா மலைக்கு போய் அங்கே பலிபீடத்தை அமைத்து விறகுகளை வைத்து தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து கத்தியை எடுத்து அதை வெட்ட நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. அழைக்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தர் ஒரு முறை கூட இப்படி அழைத்ததில்லை. இப்போ ஈசாக்குக்கு ஏறக்குறைய 15 வயது இருக்கும். அழைக்கப்பட்ட போது 75 வயது. ஈசாக்கு பிறந்த பொழுது 100 வயது. இப்பொழுது ஒரு 15 வருஷம், 115 வருட இந்த வரலாற்றில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்ததில்லை. ஏன் அழைத்தார் தெரியுமா? தன்னை முற்றிலுமாய் தேவனுக்கு என்று அர்ப்பணித்திருந்த இந்த விசுவாசம், ஆபிரகாமிடத்திலிருந்து புறப்பட்டிருந்த இந்த விசுவாசம், இத்தனை நாட்களாக அந்த வாக்குத்தத்தங்கள் தடுமாறிக் கொண்டிருந்தது. ஆகார் உள்ளே நுழைந்தால், இஸ்மவேல் வந்தான், இஸ்மவேல் வெளியே போனான். இப்படியாக கலைந்து போன அந்த விசுவாசத்தின் நகர்வுகள் இப்பொழுது பலமுள்ளதாய் மாறுகிறது. அன்றைக்கு கர்த்தர் பேசின பொழுது, இன்றிலிருந்து உன் சந்ததி 400 வருஷம் என்று துவங்கி இருந்த அந்த வாக்குத்தத்தத்தின் நகர்வுகள் ஏறக்குறை 30 ஆண்டுகள் கடந்து போனது. நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் பேசினது 400 வருஷம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 430 வருஷம். எப்படி என்று நாம் பார்த்தோமானால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசும் பொழுது 400 வருஷத்தின் கவுண்ட் டவுன் துவங்குகிறது. ஆனால் அதற்குள்ளாக அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து செல்வதற்கு முன்பதாகவே ஆகார் உள்ளே நுழைகிறாள், இஸ்மவேல் நுழைகிறாள். வாக்குத்தத்தத்துடைய புத்திரனை பெற்றுக்கொள்கிறதற்கு முன்பதாகவே அங்கே கலைந்து போன அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம்.
ஏன் இந்த 430 வருஷம், ஏன் இந்த 30 வருஷம் கூடி போனது? ஆகார் உள்ளே நுழைந்து இஸ்மவேல் நுழைந்த அந்த 85 100 வருஷம், 15 ஆண்டுகள். இந்த 100 வயதிலிருந்து பின்பதாக ஈசாக்குடைய 15 வயது, இது ஒரு 15 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் வீணாக்கப்பட்டதை பார்க்கிறோம். 30 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நன்றாக கவனிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் 30 ஆண்டுகளாக இப்பொழுது கலைந்து போய் நிற்கிறது. இன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று சொல்லி போன அந்த மேன்மையுள்ள விசுவாசம், கர்த்தர் எப்படியும் என் மகனை மீண்டும் உயிரோடு எழுப்புவார் என்ற பாவனையாக நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த விசுவாசம் கத்தியை எடுக்க வைக்கிறது. கத்தியை எடுத்து புத்திரனை வெட்ட துவக்குகிற நேரத்தில் தானே கர்த்தர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று பேசுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கான அந்த நகர்வுகள், அந்த வாக்குத்தத்தத்தின் நகர்வுகள் ஏற்கனவே 30 ஆண்டுகள் கடந்து போனது. 400 வருஷம் என்பது 30 ஆண்டுகள் கூடி போனது. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்த நாளிலிருந்து மறுபடியும் வாக்குத்தத்தம் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தர் இதில் பேசுறார் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அப்பொழுது அவர் உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது, அதுதான் வார்த்தை. இந்த ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கர்த்தர் 2 முறை கூப்பிட்டது இப்பொழுது. ஏற்கனவே 30 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆண்டுகள் கடந்து போனது. கர்த்தர் சொல்லியிருந்த அந்த மேன்மைகள், அந்த கிருபைகள் அங்கே கலைந்து போனது. அந்த புதிய தீர்க்க தரிசனத்தின் வருஷங்கள் துவங்குகிறது. நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேசின நாளிலிருந்து பார்த்தோமானால் அது 430 வருஷம். ஆனால் இந்த ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்த இந்த நாளிலிருந்து பார்த்தோமானால் 400 வருஷம். வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நமக்கு கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருப்பாங்கல்ல பிரதர், சிஸ்டர். நமக்கு கூட கர்த்தர் அழகான வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். அதை சுதந்திரிக்க வேண்டிய பிரயாணத்தில், அதை சுதந்திரிக்க அதை பெற்றுக்கொள்கிற, அதை சுதந்திரிக்க வேண்டிய அந்த நகர்விலே நாம் எதையாவது தடுமாறினோமானால், வேறு ஏதாவது உலக காரியங்கள் உள்ளே நுழைந்ததானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதில் இடைபடுமானால் வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 400 வருஷம் என்பது அழகானதுதான். ஆனால் 430 வருஷம் என்கிற பொழுது அந்த கடைசி 30 ஆண்டுகள் அந்த பார்வோன் இஸ்ரவேலை இன்னும் கொடுமையாக ஒரு ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒருவேளை நம்முடைய வாக்குத்தத்தத்திலே தவறுவோமானால், பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தில் நாம் இடர் உண்டாகுமானால், பின் நாட்களிலே அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு கடினம். கடைசி 30 ஆண்டுகள் எகிப்திலே ஜனங்கள் மிக மிக இருப்பு காலவாயில் அகப்பட்டு கிடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. இந்த ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்த இந்த அழைப்பு மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள, மறுபடியும் கர்த்தரோடு இணைந்து கொள்கிற மேன்மைகளுக்குள்ள, மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமையான அனுபவங்களுக்குள்ளே கடத்துகிற ஒரு வார்த்தை. ஆபிரகாமே ஆபிரகாமே. எத்தனையோ தடவை கர்த்தர் ஆபிரகாமேன்னு கூப்பிட்டுருக்காங்க, எத்தனையோ தடவை கர்த்தர் ஆபிரகாமேன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று 2 முறை பேர் சொல்லி அழைத்த இந்த அழைப்பு மேன்மையானது. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய தீர்க்க தரிசனத்துல, எங்களுடைய அழைப்புல நாங்கள் எதை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை அன்று ஆகார் நுழையாதிருந்தாலானால், ஆகாருக்கு ஆபிரகாம் சம்மதிக்காமல் இருந்திருந்தாரானால் காரியங்கள் வேறு விதமாய் மாறி இருக்கும். நம்ம கூட நம்முடைய தரிசனத்துல, நம்முடைய அழைப்புல, நம்முடைய ஊழியத்துல, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையில தேவையில்லாத காரியங்களை நாம் உள்ளே நுழைப்போமானால், அதற்கு நாம் அனுமதி கொடுப்போமானால் நாம் இழந்து போகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதற்கு பின்பதாக நாம் பெற்றுக்கொள்கிற கொடுக்கக்கூடிய விலைக்கிரயங்கள் அதிகமாகிவிடும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம் கர்த்தர் அந்த மேன்மையான விசுவாசத்தை அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசிகளின் தகப்பனாக அவர் உருமாறினது இந்த மோரியா மலையில் தான். இந்த இடத்திலே கத்தியை எடுத்த பொழுதுதான் கர்த்தர், இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆபிரகாம், இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
85 வயதுல பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் இன்னைக்கு 115 வயது வரைக்கும் கடத்தப்பட்டு போனது. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் அவர் மாறிவிடுகிற தேவன் அல்ல. என்னால, என் குடும்பத்தினால என் மேல உள்ள உடன்படிக்கை விலகிவிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் வைத்த அந்த மேன்மைகளை நாங்கள் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பா. அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, என்னை எப்படி நடத்திருங்கப்பா, என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவரே. ஒரு அழகான இடத்துல வைத்து என்னை நேர் வழியாய் நடத்தி விடுங்கப்பா, என்னை உணர்வு உள்ளவனாக்கி விடுங்கப்பா. கேட்போமே ஆண்டவற்ற. அழகான கர்த்தர் அவர். ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஒரு மகிமையான உடன்படிக்கையின் அழைப்பு, உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதற்கான அழைப்பு அது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் இரண்டாவது இன்னொரு தேவனுடைய மனிதரை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். மிக ஆழமான நகர்வு சிஸ்டர். எத்தனையோ முறை கர்த்தர் யாக்கோபு என்று அழைத்திருக்கிறார், இஸ்ரவேல் என்று கர்த்தர் பெயரிட்டு இருக்கிறார். எத்தனையோ முறை யாக்கோபிடத்திலே கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் இந்த இடம் மிக 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 மேன்மையானது, மிக மிக உன்னதமான ஒரு அழைப்பு இது. யாக்கோபே, யாக்கோபே. ஆம், நாம் அறிந்திருக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறார், பரிவாரங்களோடு வருகிறார். ஆனால் அதே சமயம் ஏசாவரை எதிர்த்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொழுது விடியும் வரைக்கும் தேவதூதனானவரோடு போராடுகிறார். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே அவன் அழுது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். போராட்டம் என்பது மிகப்பெரிய ரெஸ்ட்லிங் அல்ல. இரவு முழுவதும் தேவனோடு கெஞ்சி பிரார்த்தித்தான். என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, வம்சங்கள் எல்லாம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்களே, கிழக்குக்கும் மேற்குக்கும் பரம்புவாயின்னு சொன்னீங்களே, நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுவதில் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீர்தானே என்னை என்னுடைய மாமன் வீட்டிலிருந்து புறப்பட வைத்தீர். நான் இங்கு மரித்து போவதற்கும் என் பிள்ளைகள் சாகடிக்கப்படுவதற்குமா என்னை அழைத்து வந்தீர் என்று சொல்லி பொழுது விடியும் வரை போராடுகிறான். அப்பொழுது கர்த்தர், உன் பெயர் என்ன? யாக்கோபு, இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கு புதிய நாமத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அற்புதமான நகர்வு, மிகுந்த சந்தோஷம். அதே ஆழங்கள் ஏசாவையும் யாக்கோபையும் சமாதானத்துக்கு நேராய் நடத்திவிட்டது. 2 சகோதரர்களும் சந்தோஷமாக அவர்கள் மறுபடியும் ஒன்றிணைந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு நடந்த காரியங்களை பார்த்தோமானால் தம்முடைய குமாரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய இளைய மகனாகிய யோசேப்பை யாக்கோபு அழைத்து, உன் சகோதரரை போய் பார்த்து வா என்று சொல்லி அழைத்து அனுப்புகிறார். 10 சகோதரர்களை பார்ப்பதற்காக யோசேப்பு புறப்பட்டு போன நேரத்தில் தானே அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது. 10 சகோதரர்கள் யாக்கோபிடத்தில் வருகிறார்கள். 10 சகோதரர்கள் யாக்கோபிடத்தில் வந்து யோசேப்புடைய அங்கி ஒரு ஆட்டின் இரத்தத்தில் தோய்த்து அவனுக்கு முன்பதாக போடுகிறார்கள். தகப்பனே, இது உம்முடைய இளையகுமாரனுடைய வஸ்திரமா என்று பாரும், நாங்கள் வழியில் பார்த்தோம் என்று சொன்ன பொழுது யாக்கோபு கதறுகிறார், அழுகிறார், அழுது புலம்புகிறார். ஐயோ, என் மகன் மரித்து போனானே, துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற யாக்கோபை பார்க்கிறோம். எல்லோரும் வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஒருவராலையும் அவரை ஆறுதல் படுத்த முடியவில்லை. நீங்க காரியங்களை கொஞ்சம் முன்பதாக நாம் பார்த்தோமானால், அன்றைக்கு லாபான் வீட்டுக்கு போகிற பொழுது, தன் மாமன் வீட்டுக்கு போகிற பொழுது, ஒரு கல்லிலே தலை சாய்த்து படுத்திருந்த பொழுது கர்த்தர் அவனிடத்திலே தோன்றினாரே. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் கூட இருப்பேன் யாக்கோபு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் யாக்கோபு, நான் உனக்கு சொன்னதை செய்யும், உன்னை கைவிட மாட்டேன் யாக்கோபு என்று சொன்னாரே. தூங்கி கொண்டிருந்த யாக்கோபிடத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே யாக்கோபு அழுகிறார், கதறிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, யோசேப்பு இறந்து போனானே, யோசேப்பு என் மகன் இறந்து போனானே என்று சொல்லி அழுது கொண்டிருந்த யாக்கோபை பார்க்கிறோம்.
1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை பிரதர், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை சிஸ்டர், ஏறக்குறை 22 ஆண்டுகள் அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு நடைபிணமாக யாக்கோபுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணீரும் கடினமுமாக கடந்து போகிறது. நாம் யோசிக்கலாம்ல, ஒருவேளை கர்த்தர் யாக்கோபிடத்திலே உன் மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திலே போத்திபார் இடத்தில் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லி இருந்தாரானால் யாக்கோபு உடனே புறப்பட்டு போயிருப்பார். உச்சிதமான பதார்த்தங்களையும் திரவிந்து கொட்டைகளையும் வாதுமை கொட்டைகளையும் எடுத்துக்கொண்டு நேரடியாக போத்திபாருடைய காலில் விழுந்து கெஞ்சி தன் மகனை அழைத்து வந்திருப்பார். யோசேப்பை தன்னிடமா அழைத்து வந்திருப்பார். ஆனால் கர்த்தர் 22 ஆண்டுகளாக இந்த விஷயத்தை யாக்கோபோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை கர்த்தர் சொல்லவில்லை, சகோதரர்களும் சொல்லவில்லை. யாக்கோபு அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் 22 ஆண்டுகள் கழித்த பின்பு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி. அந்த வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அடுத்த வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தால் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்படின்னா என்ன? ஒரு நடைபிணமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். ஒருவேளை 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லி இருந்தால் யோசேப்பை யாக்கோபு அழைத்து வந்திருப்பார். அவர் வந்திருந்தாரானால் இங்கே நாம் பார்க்கிற இந்த யாத்திராகமும், இந்த விடுதலை பயணம், இந்த எண்ணாகமும், இந்த லேவியராகமும், இந்த உபாகமும், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பாதி நகர்வுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்காது. யோசேப்பு எகிப்தில் இருக்க வேண்டும், அங்கிருந்து ஜனங்கள் விடுதலை பயணமாய் வர வேண்டும் என்பது ஆபிரகாமிடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதை நிறைவேற்றுகிறதற்காக கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அந்த 22 ஆண்டுகள் யாக்கோபுக்கு நடைபிணமான வாழ்க்கை தான். ஒருவேளை யோசேப்பை அழைத்து வந்திருந்தால் யாக்கோபு மகிழ்ந்திருந்திருப்பார், ஆனால் பரலோகம் மகிழ்ந்திருந்திருக்காதே. பரலோகத்தின் திட்டமும் தரிசனமும் அதுவல்லவே. கர்த்தர் ஒரு காரியத்திலே அமைதியா இருக்கிறார் என்றால் அதற்கு முகாந்திரம் உண்டு சிஸ்டர். நான் 22 ஆண்டுகளாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஜெபங்கள் கேட்கப்படுதா? என்னை அழைத்தது கர்த்தர் தானா? இந்த காரியங்களை எனக்கு செய்வாரா, செய்து முடிப்பாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நாட்கள் கடந்து போகிறது என்றால், உங்கள் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். பிரதர், சிஸ்டர், உங்கள் ஜெபங்கள் பதில் பெறவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். தூங்கிக் கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்து பேசுகிறார். ஆனால் 22 ஆண்டுகளாக அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரிடத்திலே கர்த்தர் பேசவில்லையே. பேசாமல் இருப்பதற்கு முகாந்திரம் உண்டு. இப்பொழுது யாக்கோபுக்கு மிகுந்த சந்தோஷம். தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் அனுப்பி வைத்த வண்டிகளை எல்லாம் கண்ட பொழுது அவருடைய இருதயம் மகிழ்கிறது. ஆனால் யாக்கோபு எடுத்த காரியம் என்ன தெரியுமா? நேரடியாக எகிப்துக்கு போகாமல், என் பையன் உயிரோடு இருக்கிறான் 22 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி நேரடியாக எகிப்துக்கு போகாமல், யோசேப்பிடத்திலே போகாமல், யாக்கோபு எடுத்து நகர்வு பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக ஓடிவிட யாக்கோபு முடிவு செய்யவில்லை. நேரடியாக பெர்செபாவுக்கு போய் தன் தகப்பனுடைய தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்தி நிற்கிறார். அப்பா, என் தேவரீர் என்று சொல்லி அழுது கொண்டு நின்ற பொழுதுதான், அந்த உறவு மறுபடியும் பலனடைந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இப்பொழுது பேசுகிறார். 2வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபை நோக்கி யாக்கோபே யாக்கோபே என்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் வரும். 22 ஆண்டுகளாக துடித்துக் கொண்டிருந்த ஒரு இருதயம், 22 ஆண்டுகளாக அழுது கொண்டிருந்த ஒரு மனிதன், 22 ஆண்டுகளாக மூர்ச்சையாகி போய் நின்ற ஒரு மனிதன் இப்பொழுது அற்புதங்களையும் அழகான காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது தெய்வ சமூகத்திலே வந்து நன்றி செலுத்த வந்து நிற்கிறார். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபே யாக்கோபே. ஒருவேளை 22 ஆண்டுகளாக உன் ஜெபத்துக்கு நான் பதில் தராமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை 22 ஆண்டுகளாக நான் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். இல்லை மகனே, இல்லை மகளே,
நான் உன்னை நினைவாயிருக்கிறேன், உன்மேல் நினைவாயிருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக சென்று கோணலை வாங்கி செவ்வையாக்குறேன் என்று சொல்லுகிறேன் அன்பு தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கும் கர்த்தருக்குமான அந்த மகிமையான நகர்வுகள் எவ்வளவு பலமானதாய் மாறி போனது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாக்கோபே, யாக்கோபே, நீ பயப்படாதே. அந்த 46ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்துருவோமா? யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். 3வது வசனம், அப்பொழுது அவன், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஒருவேளை அப்பொழுது இவர் எகிப்துக்கு போயிருந்தா கர்த்தர் கூட போயிருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து நின்ற யாக்கோபிடத்தில், நான் அவன் கூட எகிப்துக்கு வருவேன் யாக்கோபு, நான் அவன் கூட எகிப்துக்கு வருவேன் யாக்கோபு. எவ்வளவு அழகான தகப்பன் பாருங்களேன். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அழைத்த போது ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்குமான உடன்படிக்கை அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இங்க யாக்கோபே, யாக்கோபே என்று கர்த்தர் இங்க அழைத்த போது அவருக்கான அன்பு, அவருக்கான பதில், அவருக்கான அடுத்த கட்ட நகர்வு இங்கே துவங்குகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு யாக்கோபு எகிப்துக்கு போகிறார். எகிப்தில் பெரிய ஜாதியாகி அவர்கள் எகிப்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, நான் நீண்ட நாட்களாக அழுது கொண்டிருக்கிறேன், நீண்ட பெரிய காரியங்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று ஒரு நாளும் பயந்துடாதீங்க. திடீரென ஒரு நாள் வரும். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்த நாள், அதுதான் பரலோகம் நமக்கென்று சொல்லி வைத்த நாள். கர்த்தர் வந்து சொல்லுவாங்க, யாக்கோபே, யாக்கோபே, நான் கூட வருவேன் யாக்கோபு. எவ்வளோ நல்ல காரியங்கள் பாருங்க, எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்களேன். நான் கூட வருவேன் யாக்கோபு. அதற்கு பின்பு மகிமையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு யாக்கோபுடைய வாழ்வு அவ்வளவு சமாதானமாக கடந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட கேட்க போறோம், என்னை கூப்பிடுங்கப்பா, என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தகப்பனுடைய கரத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையுடைய தரிசனத்துக்கு நேராக, வாக்குத்தத்தத்துக்கு நேராக, மகிமையான காரியங்களுக்கு நேராக நம்ம அழைத்து வந்து விடுவாங்க. சிஸ்டர், நாம சில நாட்கள் தடுமாறி இருப்போம், நாம சில நாட்கள் கடினமான பாதைக்குள்ள சிக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைகளை நீங்கள் 2 முறை பேர் சொல்லி அழைத்து எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆபிரகாமே, ஆபிரகாமே என்ற தகப்பன் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபே, யாக்கோபே என்று சொல்லி அழைத்த தகப்பன் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மேற்போட்டுக் கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியுடைய 2வது பாகம் நாம் அடுத்த தொலைக்காட்சி ஒளிபரப்பில் நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை மறுபடியும் ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. God bless you. Amen.